காலேப். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கேரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கில்காலிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் 10 தலைவர்களும் கானான் தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களை 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிடுவதற்கு முன்பாக காலேபுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. சீட்டு போடுவதற்கு எல்லோரும் ஆயத்தமாய் இருக்கும்போது காலேப் யூதாவின் புத்திரர் சிலரை கூட்டிக் கொண்டு யோசுவாவினிடத்தில் வருகிறார். காலேப் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரன். இஸ்ரவேலின் பாளையத்தில் இருக்கிறவர்களில் காலேபே வயது முதிர்ந்தவர். அங்கே கூடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் விட காலேப் 20 வயது மூத்தவர். காலேபுக்கு 40 வயதான போது 20 வயதிற்கு மேற்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். அவர்களில் காலேபும் யோசுவாவும் மாத்திரமே இந்நாள் வரையிலும் உயிரோடு இருக்கிறார்கள். கானான் தேசத்தை சுதந்திரமாக பங்கிடும்போது காலேபுக்கு விசேஷித்த சலுகை காண்பிக்கப்படுகிறது. யோசுவா காலேபின் முதிர்ந்த வயதிற்கு மதிப்பு கொடுக்கிறார். தனக்கு வயதானாலும் காலேபு யோசுவாவை அதிகாரம் பண்ணவில்லை. தன்னுடைய மனதின் விருப்பத்தை அவர் யோசுவாவிடம் விண்ணப்பமாக சொல்லுகிறார். கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று காலேப் யோசுவாவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். கானான் தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும்போது அவர்கள் இந்த மலை நாட்டுக்கும் சீட்டு போட்டு அதை யாருக்கும் கொடுத்துவிடக் கூடாது. அந்த மலை நாட்டுக்கு சீட்டு போடாமலேயே அதை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று காலேப் யோசுவாவிடம் விண்ணப்பமாக கேட்கிறார். தன்னுடைய விண்ணப்பத்தை பலப்படுத்தும் வண்ணமாக கடந்த காலங்களில் நடந்த சரித்திர சம்பவங்களையெல்லாம் காலேபு இங்கு நினைவுபடுத்துகிறார். காலேப் யோசுவாவிடம், காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட சுதந்திர வீதத்திற்காக யூதாவின் புத்திரர் கில்காலில் இருக்கும் யோசுவாவினிடத்தில் முதலாவதாக வருகிறார்கள். ஆண் வாரிசு இல்லாத ஸ்திரீகள் ஒரு சமயம்
மோசையிடம் வந்து தங்களுடைய சுதந்திர வீதத்தை பற்றி பேசுகிறார்கள். காலேபை பற்றியும் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்களில் காலேபும் யோசுவாவும் மட்டுமே நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். காலேப் 45 வருஷங்களாக இஸ்ரவேல் தேசத்தில் சேவை புரிந்தார். அவருக்கு இதற்குரிய வெகுமதி கொடுக்கப்படுகிறது. மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் என்று காலேப் யோசுவாவிடம் சொல்லுகிறார். எண்ணாகமம் 14:24 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்தி உபாகமம் 1:36 வசனத்திலும் யோசுவா 14:9 வசனத்திலும் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. காலேப் யோசுவாவிடம் தனியாக வரவில்லை. அவர் தன்னுடைய கூட யூதாவின் புத்திரரில் சிலரை அழைத்துக் கொண்டு கில்காலில் இருக்கிற யோசுவாவினிடத்திற்கு வருகிறார். இவர்கள் யூதா கோத்திரத்திலே பிரபுக்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். காலேப் தன்னுடைய விண்ணப்பத்தை தனியாக சொல்லாமல் தன்னோடு கூட முக்கியமான பிரபலஸ்தர்களையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். காலேப் யோசுவாவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தையும் தன்னை குறித்து சொல்லும்போது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். காலேப் சொல்லும் வார்த்தைகளை உண்மை என்று நிரூபிக்க அவர் யாரையும் சாட்சிக்கு அழைத்துக் கொண்டு வரவேண்டியதில்லை. காலேப் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது என்பதை யோசுவா அறிந்திருக்கிறார். மோசையின் காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனார்கள். மோசே 12 வேவுக்காரர்களை அனுப்பினார். அவர்களில் காலேபும் ஒருவர், யோசுவாவும் ஒருவர். கானான் தேசத்தை வேவு பார்க்க போனது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை காலேப் இங்கு மறுபடியுமாய் நினைவுபடுத்தி சொல்லுகிறார். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று காலேப் சொல்லுகிறார். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே காலேபை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது காலேபிற்கு 40 வயதாய் இருந்தது. அதன் பின்பு 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அலைந்து திரிந்திருக்கிறார்கள். கானான் தேசத்தில் 5 வருஷம் யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது காலேபிற்கு 85 வயதாகிறது. கானான் தேசத்தில் யுத்தத்தில் வெற்றி பெற்ற தேசங்களை யோசுவா இப்போது ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் சுதந்திரமாக பிரித்து கொடுக்கிறார். தாம் வாக்கு பண்ணின பிரகாரம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கானான் தேசத்திலிருந்து புறஜாதியாரை துரத்தி விடுகிறார். சத்தியமும் தைரியமும் மனதில் மட்டும் இருந்தால் போதாது, இருதயத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தர் இதைத்தான் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவார்கள். காலேப் தன்னுடைய மனச்சாட்சிக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் கானான் தேசத்தை வேவு பார்த்துவிட்டு காலேப் மோசேயினிடத்தில் திரும்பி வந்தபோது அவர் தன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே மோசேக்கு மறு செய்தி கொண்டு வந்தார். காலேப் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை மறைக்கவில்லை. அவர் மாய்மாலம் பண்ணவும் இல்லை. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். எண்ணாகமம் 13:30. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எண்ணாகமம் 14:7, 8, 9. யோசுவாவை பிரியப்படுத்த வேண்டும் என்பது காலேபின் விருப்பம் அல்ல, அல்லது ஜனங்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக காலேப் எதையும் சொல்லவில்லை. அவர் தன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே எல்லோருக்கும் முன்பாக பேசுகிறார். காலேபின் மனச்சாட்சியும் அவருடைய வாயின் வார்த்தைகளும் ஒன்றுபோல் இருக்கிறது. அவரிடத்தில் முரண்பாடு இல்லை. காலேபோடு வேவு பார்க்க போனவர்களில் யோசுவாவை தவிர மற்ற 10 பேரும் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். அவர்கள் காலேபு சொன்ன செய்தி முரண்பட்டு பேசினார்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் நம்புகிறார்.
தனக்கு விரோதமாக அநேகர் பேசினாலும் காலேபு அவர்களுக்கு மத்தியில் கர்த்தரையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் மகிமைப்படுத்துகிறார். காலேப் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். ஆகையினால் அவர் இப்போது இங்கே பேசுகிற காரியங்களை தன்னுடைய சுய விளம்பரத்திற்காகவோ சுய மகிமைக்காகவோ பேசவில்லை. காலேப் வீணான பெருமையை தேடி போகவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் காலேபின் வார்த்தைகளுக்கு சாட்சி சொல்லுகிறார். காலேபை போலவே விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருடைய மகிமையை சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த பணிவுள்ளவர்களாய் இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை கனம் பண்ணி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். மற்றவருடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை பயபக்தியோடு பேச வேண்டும். காலேப் கானான் தேசத்தை வேவு பார்த்துவிட்டு திரும்பி வந்தபோது யோசுவாவை தவிர அவரோட கூட வந்த மற்ற வேவுக்காரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். அவிசுவாசிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் காலேப் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். காலேப் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினார். அந்நாள் முதல் இந்நாள் வரையிலும் காலேப் கர்த்தருடைய நன்மையான கிருபைகளை அனுபவித்து வருகிறார். வனாந்திர பிரயாணம் மிகவும் கடினமாய் இருந்தது. சரீர களைப்பும் நாசமோசங்களும் வியாதிகளும் உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக காலேபை உயிரோடு காத்துக் கொண்டார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை பற்றி காலேப் இவ்வாறு சாட்சியாய் சொல்லுகிறார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன் என்று காலேப் சொல்லுகிறார். கர்த்தர் மனுஷருக்கு சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் காத்துக்கொள்வார். ஆகையினால் கடந்த 45 வருஷ காலமாக காலேபின் ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் வரவில்லை. யுத்தங்களிலும் கர்த்தர் காலேபை காத்துக்கொண்டார். எந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக போனாரோ அந்த தேசத்தை காலேப் சுதந்திரித்துக் கொண்டார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 சாட்சிகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும் வரையில் மரித்து போக மாட்டார்கள். காலேப் தன் பிறந்த நாளில் யோசுவாவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை கூறுகிறார். காலேபின் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவது அவருக்கு கொடுக்கப்படும் பிறந்த நாள் பரிசாகும். வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தவர்களில் காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்றவர்கள் எல்லோருமே மரித்து போனார்கள். ஆனால் காலேபோ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். கர்த்தர் காலேபை உயிரோடு காத்துக்கொண்டார். காலேப் இந்த சாட்சியை சொல்லும் போது அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு பேசுகிறார். காலேப் வனாந்திரத்திலே 38 வருஷங்களாக பிரயாணம் பண்ணினார். வனாந்திரத்தின் பாதையிலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் கொள்ளை நோய் உண்டாயிற்று. அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த போது காலேபும் அவர்களோடு கூட வந்திருக்கிறார். கடந்த 7 வருஷ காலங்களாக இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தாரோடு யுத்தம் செய்திருக்கிறார்கள். காலேபும் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சேர்ந்து கானானியரோடு யுத்தம் பண்ணி இருக்கிறார். யுத்தத்தில் உயிர் சேதம் உண்டாகும். கர்த்தரோ காலேபை தம்முடைய கிருபையினாலே இதுவரையிலும் காத்துக்கொண்டார். கர்த்தர் அவருக்கு இந்நாள் வரையிலும் ஜீவனை கொடுத்து அவரை உயிரோடே காத்துக்கொண்டார். கர்த்தர் காலேபை காத்துக்கொண்டது போல நம்மையும் உயிரோடே காத்துக்கொள்ள விரும்புகிறார். நாமும் காலேபை போல கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய ஜீவன் நித்தியமானதல்ல. பரலோகமே நாம் நித்திய காலமாய் ஜீவிக்கப் போகிற ஸ்தலம். நாம் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கும் காலம் வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கும் இலக்கை அடையும் வரையிலும் நாம் அந்த இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். காலேப் கானான் தேசத்தை வேவு பார்க்க போன போது அவருக்கு 40 வயதாய் இருந்தது. இப்போது காலேபுக்கு 85 வயதாயிற்று. 45 வருஷங்களுக்கு முன்பாக மோசே காலேபிடம், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தர் யோசுவாவிற்கும் காலேபிற்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தங்களுடைய கோத்திரத்தின் சுதந்திர வீதத்தில் இவர்கள் தங்களுக்கு பிரியமான பகுதியை எடுத்துக் கொள்ளலாம்.
வாக்குத்தத்த தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலேபின் சந்ததியாரில் சிலர் தங்களுடைய நித்திய காலத்தில் வாக்குத்தத்த தேசத்தில் ஜீவிப்பார்கள். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வெகுமதியும் உண்டாயிருக்கும். கர்த்தர் காலேபை உயிரோடே காத்தது மாத்திரமல்ல, அவருக்கு சரீர பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். காலேப் தன்னுடைய சரீர பலத்தை பற்றியும் இவ்வாறு சாட்சியாய் சொல்லுகிறார். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று காலேப் சொல்லுகிறார். காலேப் வீண் பெருமை பேசவில்லை, உண்மை பேசுகிறார். இதன் பின்பு தன்னுடைய சுதந்திரத்திலிருந்து 3 பெரிய ராட்சதர்களை அகற்றி போட்டார். ஆகையினால் காலேப் வாய்ச்சொல் வீரர் அல்ல, அவர் செயல் வீரர். தன்னுடைய வீரத்தை செயலில் நிரூபித்து காண்பித்தவர். இதன் பின்பும் அவர் நீண்ட நாள் ஜீவனோடு இருந்து தன்னுடைய சுதந்திர வீதத்தை அனுபவித்திருக்க வேண்டும். காலேப் இப்போது 85 வயதுள்ளவராய் இருந்தாலும் அவர் 40 வயதுள்ளவராய் இருந்தபோது அவருக்கு இருந்த பலன் இப்போது அவருடைய 85 வயதிலும் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். காலேபுக்கு சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் காலேபுக்கு ஆயுசு காலத்தை கூட்டிக் கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். ஆனாலும் கர்த்தர் தாம் வாக்கு பண்ணியதை விட காலேபுக்கு அதிகமாகவே கொடுக்கிறார். நீடித்த ஆயுசோடு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்கிறார். காலேபின் ஜீவியத்தை போலவே நம்முடைய ஜீவியமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஜீவன், ஆரோக்கியம், பலன் ஆகிய 3ம் சேர்ந்ததே ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தருடைய கிருபையினால் நமக்கும் இம்3 ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜீவியம் ஆறுதலாயும் சந்தோஷமாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கும். மோசே கர்த்தருடைய நாமத்தினாலே காலேபுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மலைநாடு காலேபுக்கு சுதந்திரமாய் இருக்கும் என்று மோசே சொன்னார். அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று காலேபுக்கு சொல்லி ஆணையிடுகிறார். மோசே அனுப்பின வேவுக்காரர்கள் இந்த மலை நாட்டிற்கு போனார்கள். அங்கே ஏனேக்கியரின் புத்திரரை பார்த்தார்கள். அவர்கள் ராட்சதர்கள். வேவுக்காரர்களில் யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்றவர்கள் ஏனோக்கியரின் ராட்சத உருவங்களை பார்த்து பயந்தார்கள். தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அஹீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். எண்ணாகமம் 13:22-33. வேவுக்காரர்கள் ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரை பார்த்தபோது அவர்கள் வாழ்கிற தேசத்தை தங்களால் சுதந்திரிக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டார்கள். எபிரோன் பட்டணத்திலே ராட்சதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அந்த பட்டணத்தை பிடிக்க முடியாது என்பது வேவுக்காரர் சொன்ன செய்தி. காலேபோ அந்த மலைநாட்டை தனக்கு தருமாறு யோசுவாவிடம் கேட்கிறார். அங்கே ஏனாக்கியர் இருக்கிறார்கள் என்பது காலேபுக்கும் தெரியும், அது யோசுவாவுக்கும் தெரியும். அதை சுதந்திரிப்பது மிகவும் கடினம் என்பதும் 2 பேருக்குமே தெரியும். ஆனாலும் காலேப் யோசுவாவிடம், கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று காலேப் யோசுவாவிடம் கேட்கிறார். இதுவே காலேபின் விசேஷித்த விண்ணப்பம். இந்த மலையில் இருந்துதான் மோசே அனுப்பிய வேவுக்காரர்கள் தாங்கள் ராட்சதரை கண்டதாக கூறினார்கள். ஏனோக்கியரை அவர்கள் பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். காதேஸ் பர்னேயாவில் இதனால் கலகம் உண்டாயிற்று. கர்த்தரை பூரணமாய் பின்பற்ற வேண்டும் என்னும் எண்ணம் காலேபின் உள்ளத்தில் இருந்தது. ஆகையினால் தன்னுடைய 85வது வயதிலும் காலேப் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது சூழ்நிலையோ வறுமையோ வெறுமையோ முதுமையோ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இராது.
இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 45 வருஷங்களுக்கு முன்பு கானான் தேசத்தை வேவு பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது காலேப் அந்த ராட்சதரை நாம் ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கையோடு கூறினார். இப்போது தான் கூறியதை தன்னுடைய சுதந்திரத்தில் செயல்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று காலேப் கர்த்தரை நம்பி விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்முடைய சொந்த பலத்தினாலும் சொந்த பராக்கிரமத்தினாலும் எதையும் சாதித்து விடலாம் என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். காலேப் யோசுவாவோடு தன்னுடைய சுதந்திரத்தை குறித்து உடன்படிக்கை செய்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். காலேப் மலை நாட்டில் உள்ள ஏனாக்கியரை துரத்திவிட்டு அவர்களுடைய பட்டணங்களை சுதந்திரிக்க வேண்டும். காலேபால் ஏனாக்கியரை துரத்திவிட முடியவில்லை என்றால் காலேபுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் கானானிலே சுதந்திரம் கிடையாது. அவர்கள் கானான் தேசத்திலே சுதந்திரம் இல்லாதவர்களாக பரதேசிகளைப் போல சுற்றி அலைய வேண்டும். காலேப் தன்னுடைய சுதந்திரத்தை பற்றி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுகிறார். காலேப் தன்னுடைய சுய பலத்தையோ சுய பராக்கிரமத்தையோ நம்பவில்லை. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறார். இந்த மலை நாட்டை சுதந்திரிப்பது மிகவும் கடினம் என்பது காலேபுக்கு நன்றாய் தெரியும். ஏனாக்கியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பது மிகவும் கடினமானது என்பதும் காலேபுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கும்போது தன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று காலேப் நம்புகிறார். காலேபுக்கு இப்போது 85 வயதாகிறது. அவருடைய சரீரத்தில் அப்போது இருந்த பலன் இப்போதும் அவருக்கு இருக்கிறது. அவருடைய மனதும் அவருடைய நம்பிக்கையும் இன்னும் குறையவில்லை. காலேப் 85 வயதான முதிர் வயதாக இருந்தாலும் அவருடைய மனது இன்னும் இளமையானதாகவே இருக்கிறது. அவருக்கு இளமையில் இருந்த பலன் அவருடைய முதுமையிலும் இருக்கிறது. 45 வருஷங்களானாலும் காலேபின் பலன் இன்னும் குறையவில்லை. மலை நாட்டிலே ஏனாக்கியர் இருக்கிறார்கள். அங்கே ஏனாக்கியரின் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் இருக்கிறது. மலை நாட்டை சுதந்திரிப்பது கடினம். ஆகையினால்தான் காலேப் அந்த மலை நாட்டை தனக்கு தாரும் என்று யோசுவாவிடம் கேட்கிறார். தன்னால் ஏனாக்கியரோடு யுத்தம் பண்ணி அந்த மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்னும் நம்பிக்கை காலேபுக்கு இருக்கிறது. அவர் தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய சரீர பலத்தின் மீது வைக்காமல் கர்த்தர் மீது வைக்கிறார். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று காலேப் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏற்கனவே எபிரோன் பட்டணத்தின் மீது யுத்தம் பண்ணி அதிலே இருந்த ஜனங்களை துரத்தி விட்டார்கள். எபிரோனுக்கு அருகில் இருந்த மலை நாடு இருக்கிறது. இந்த மலை நாட்டில் ஏனாக்கின் புத்திரர் குடியிருக்கிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் இந்த மலை நாட்டின் மீது யுத்தம் பண்ணி அதிலே இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை இன்னும் துரத்திவிடவில்லை. பின்பு எக்லோனில் இருந்த யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கரிக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நர ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு கூட இருக்குமா என்னும் சந்தேகம் காலேபினிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு இருப்பதற்கு தான் பாத்திரவான் அல்ல என்னும் மனத்தாழ்மை காலேபினிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு கூட இருக்கும்போது தன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்னும் நம்பிக்கை காலேபினிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தன்னோடு இருப்பாரானால் தன்னால் இந்த மலை நாட்டிலிருந்து ஏனாக்கின் புத்திரரை துரத்திவிட முடியும் என்று காலேப் முழு நிச்சயத்தோடு நம்புகிறார். காலேப் என்னும் பெயருக்கு முழு இருதயத்தோடு என்னும் பொருள். காலேபின் விசுவாசத்தில் முழு நிச்சயம் இருக்கிறது. காலேப் தன்னுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறார். யோசுவா காலேபின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். அவர் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். காலேப் யோசுவாவினிடத்தில் தைரியமாக பேசுகிறார். அவருடைய சரீரத்தில் பலன் இருப்பது போலவே
அவருடைய இருதயத்திலும் பலன் இருக்கிறது, அவருடைய விசுவாசத்திலும் பலன் இருக்கிறது. சுதந்தரிப்பதற்கு மிகவும் கடினமான மலை தேசத்தை தனக்கு தருமாறு காலேப் கேட்கிறார். காலேபின் விண்ணப்பத்தை யோசுவா உடனே அங்கீகரித்து மலை தேசத்தை அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். காலேபும் அவருடைய சந்ததியாரும் எபிரோனிலே குடியேறுகிறார்கள். காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் காலேபுக்கு சுதந்திரமாயிற்று. யோசுவா காலேபிற்கு எபிரோனை சுதந்திரமாக கொடுத்ததற்கு காரணம் யோசுவா 14:9, எண்ணாகமம் 13:24 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம். காலேபின் உண்மையான சுபாவம். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலின் பழைய சந்ததியாரில் இப்போது உயிரோடு இருக்கும் இருவரில் காலேபும் ஒருவர். காலேப் கேட்ட மலை தேசம் யூதாவின் சுதந்திர வீதம். காலேப் யூதா கோத்திரத்தார். தேவனுடைய சித்தம் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றால் உறுதிப்படுத்தப்படுகிறது. கேனாசியர் என்பவர்கள் வேறு, கேனியர் என்பவர்கள் வேறு, கெனிசியர் என்பவர்கள் வேறு. கேனாஸ் என்பது ஏதோமியர் மத்தியில் வழங்கப்பட்டு வரும் ஒரு குடும்ப பெயர். இவர்கள் ஏசாவின் மூலமாக ஈசாக்கின் புத்திரர்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் இவர்கள் யூதாவின் கோத்திரத்தார். யோசுவா 14:4-14, எண்ணாகமம் 32:12 ஆகிய வசனங்களில் காணப்படும் கேனாசியர் என்னும் வார்த்தையும் கேனாசின் மகன் என்னும் வார்த்தையும் ஒன்றாகும். கேனாசி என்பது ஒரு கோத்திரத்தை குறிக்காது, இது ஒரு குடும்ப பெயர். எபிரோன் அர்பா என்பவனுடைய பட்டணம். இவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். எபிரோனுக்கு முன்னே கீரியாத் அர்பா என்னும் பெயர் இருந்தது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா கீரியாத் அர்பாவிலே மரித்து போனாள். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆதியாகமம் 23:2. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் கானான் தேசத்தில் இருந்த காலங்களில் கீரியாத் அர்பாவிலே அதிக காலம் வாசம் பண்ணி இருக்கிறார்கள். கீரியாத் அர்பாவுக்கு அருகாமையில் மக்பேலா என்னும் குகை உள்ளது. இந்த குகையில் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். காலேபுக்கு தன்னுடைய முற்பிதாக்களை பற்றிய சரித்திரம் ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினால் வேவுக்காரர்கள் கானான் தேசத்திற்குள் வேவு பார்க்க போன போது காலேப் கீரியாத் அர்பா என்னும் மலை நாட்டிற்கு போனார். அந்த மலை நாட்டை தனக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் காலேபுக்கு உண்டாயிற்று. தன்னுடைய முற்பிதாக்கள் கால் மிதித்த தேசத்தில் தானும் கால் மிதிக்க வேண்டும் என்னும் விருப்பம் காலேபுக்கு உண்டாயிற்று. மோசே காலேபை ஆசீர்வதித்த போது, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். தான் விரும்பிய பிரகாரம் தன்னுடைய முற்பிதாக்கள் கால் மிதித்த தேசத்திலே காலேபும் அவருடைய பிள்ளைகளும் கால் மிதித்தார்கள். எபிரோன் காலேபுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சுதந்திரமாயிற்று. எபிரோன் ஆசாரியர்களுடைய பட்டணங்களில் ஒன்றாகவும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றாகவும் விளங்கிற்று. இப்படியே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு எபிரோனையும் அதன் வெளி நிலங்களையும் லிப்னாவையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார். அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும் எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும் யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். காலேப் தன்னுடைய 85வது வயதிலே மலை நாட்டில் உள்ள ஏனாக்கின் புத்திரரோடு யுத்தம் பண்ணி அவர்களை துரத்திவிட்டார். யுத்தம் மிகவும் கடினமாயிருந்தது. யுத்தம் சமபூமியில் நடைபெறாமல் மலை நாட்டில் நடைபெற்றதினால் காலேபும் அவருடைய மனுஷரும் ஏனாக்கியரோடு மிகவும் கடுமையாக யுத்தம் பண்ண வேண்டியதாயிற்று. கர்த்தர் காலேபோடு கூட இருந்தார். கர்த்தர் சொன்னபடி காலேப் ஏனாக்கியரை மலை நாட்டிலிருந்து துரத்திவிட்டார். காலேப் தன்னுடைய முதிர் வயதிலும் மிகவும் கஷ்டப்பட்டு ஏனாக்கியரோடு யுத்தம் பண்ணி எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டார். எபிரோன் காலேபுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சுதந்திரமாயிற்று. ஆனாலும் காலேப் எபிரோனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளாமல் அதை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியருக்கு காலேப் எபிரோனை கொடுக்கிறார். எபிரோன் ஒரு அடைக்கல பட்டணமாயிற்று. காலேப் எபிரோன் பட்டணத்தை சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்.
பிற்காலத்தில் எபிரோன் ஒரு ராஜதானி பட்டணமாய் விளங்கிற்று. தாவீதின் ஆட்சி காலத்தின் ஆரம்பத்திலே யூதா ராஜ்யத்தில் எபிரோன் மிகவும் முக்கியமான பட்டணமாயிற்று. ஆரம்பத்தில் தாவீது எபிரோனிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தாரை 7 வருஷங்களாக ஆளுகை செய்தார். முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. கீரியாத் அர்பா என்பதற்கு அர்பாவின் பட்டணம் என்று பொருள். 4 ராட்சதர்களின் பட்டணம் என்றும் இதற்கு பொருள் கூறலாம். சாராள் இங்கு மரித்தாள். எபிரோன் பட்டணத்தை 4 ராட்சதர்கள் கைப்பற்றி அதை கட்டினார்கள். கேசாய், அஹீமான், தல்மாய் ஆகிய 3 ஏனாக்கின் புத்திரர். ஏனாக்கோடு சேர்ந்து இவர்கள் 4 ராட்சதர்கள். அர்பா ஏனாக்கின் தகப்பன், ராட்சதர் மத்தியில் பிரபல்யமானவன். கானான் தேசத்தில் 5 வருஷம் யுத்தம் நடைபெற்றது. இப்பொழுது யுத்தம் ஓய்ந்து அமைதி திரும்பி இருக்கிறது. அமைதியான இந்த காலம் கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர வீதமாக பிரித்து கொடுப்பதற்கு ஏற்ற சமயமாகும்.